தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்தி 21வது நாள் தியானத்துக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாகம் யோவான் 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 57வது வசனம் வரை. தலைப்பு சத்தியத்துக்கு அருகில் வந்தும் சோரம் போனார்கள். ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் வாழும் வாழ்க்கை பிரயோஜனமான வாழ்க்கையா இருப்பதற்கு உம்முடைய வசனத்தையும் ஆவியையும் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தோடு கூட ஆவியின் வெளிப்படுத்தலோடு கூட எங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனமான வாழ்க்கையாய் வழிநடத்த எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். யூத சமுதாயம் முதல் முறை இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர் மேசியா என்ற உண்மைக்கு மிகவும் அருகில் வந்தார்கள். அவர்கள் மட்டும் இந்த உண்மையை பிடித்து கொண்டிருந்தால் யூத சமுதாயத்தின் சரித்திரமே மாறி இருக்கும். பிரதான ஆசாரியனாக கயபாஸ் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கொடுக்கின்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகின்றான். உங்கள் யாவருக்கும் ஒன்றும் தெரியாது, உனக்கு தெரியாதா? ஒருத்தன் மக்களுக்காகவும் தேசம் காப்பாற்றப்படுகிறதுக்கு மறிக்க வேண்டும். ஒருத்தன் இந்த இயேசு யூத தேசத்துக்கு மறிக்கணும். யூத தேசத்துக்கு மட்டுமல்ல, பிரிந்திருக்கும் யூதர்களுக்காகவும் மறித்து அவர்களை ஒன்றுபடுத்தணும் அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு தீர்க்க தரிசனத்தை வழங்குறான். இது வேதாகமப்படி உண்மை என்ற பக்குவத்துக்கு அருகில் வந்திருக்கு. ஆனா அதை நீங்க ஆழமாய் பார்த்தோம் என்றால், அந்த பிரதான ஆசாரியன் தன்னுடைய அரசியல் காரியங்கள் நிமித்தம், தன்னுடைய அரசியல் பிரச்சனையின் நிமித்தம் அந்த தீர்க்க தரிசனத்தை தனக்கு சாதகமாக அவன் பயன்படுத்தி கொண்டான். இப்பொழுது உண்மையாகவே கயபாஸ் ஒரு தீர்க்க தரிசன தேவனிடத்திலிருந்து பெற்றானா? இல்ல. அவனே அதை எடுத்துக்கொண்டானா? இல்ல. பெற்றுக்கொண்டதை தனக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டானா என்பது தெரியாது. ஆயினும் அதுல ஒரு பொய் வந்து சேர்ந்துருச்சு. பிரதான ஆசாரியன் அரசியல் காரியங்களை, ரோம அரசாங்கத்தை விட்டு நம்ம தப்பிக்கணும்னா ஒருத்தன் சாக வேண்டும் என்று அந்த தீர்க்க தரிசனத்தை தனக்கு லாபமாய் வர உபயோகித்து கொண்டான். இந்த என்ன பிரச்சனை, என்ன பயங்கரமான ஒரு சோகமான காரியம் என்னன்றா, இந்த யூத மத தலைவர்கள் இப்படி சொன்னதுனால இந்த யூத மக்கள் இயேசுவை பிடித்து அவரை கொல்ல வேண்டும் என்று தீர்மானிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஏன்? ஒருத்தன் சாகணும், நம்முடைய தேசம் காப்பாற்றப்படணும்ட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து தேசத்துக்கு சாக அல்ல, பாவத்துக்கு செத்து மன்னிப்பு கொடுக்கவும், தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாரும்படி அதற்கு ஏற்ற பெரிய ஒரு நோக்கத்தை வைத்து வந்திருந்தார். ஆனா அந்த யூத சமுதாயம் யூதர்களுக்காகவும் தேசத்துக்காகவும் மறிக்க வேண்டும் என்று மிகவும் குறுகிய மனதில குறுகிய சிந்தையை வைத்திருந்தார்கள். தீர்க்க தரிசனம் என்றால் தேவனாய் வெளிப்படுத்தப்பட்ட உண்மைகள். ஆனா என்ன, இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை தீர்க்க தரிசனமாய் வந்தது என்பதை நிராகரிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்துல தீர்க்க தரிசனமே நம்பக்கூடாது என்று இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது ஒரு தேசத்துக்காக மரித்தவர் அல்ல, முழு உலகத்துக்காக மரித்தவர். அவர் மரித்தது ஒரு அரசியல் காரியங்கள் நிறைவேறும் என்பதுக்கல்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும், மன்னிப்பை கொடுக்க வேண்டும் என்ற பிரதான மிகவும் சிறந்த ஒரு நோக்கத்துல செய்தவர். தீர்க்க தரிசனத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லிவிடுகிறேன். நம்பர் 1, இன்றைக்கு கூட சில சபைகள்ல தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது என்ற ஒரு கட்டளை வைத்திருக்கிறார்கள். ஏன்? பலர்
தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி தங்களுடைய வார்த்தையை வைத்து மெனிப்புலேட், மக்களுடைய சிந்தையை குழப்பம் செய்கின்றவர்களாக இருக்கிறதுனால இந்த அருமையான ஒரு வரம் கெட்டு போயிடுச்சு. தேவஜனமே, இன்றைக்கு நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இந்த தீர்க்க தரிசன வரத்தில் கிரியை செய்து கொண்டிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் தாழ்மையா இருங்க, மிகவும் தெளிவாய் கர்த்தரிடத்துல இருங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நேரத்தை செலவழிங்க, வார்த்தையை வாசிங்க. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய தீர்க்க தரிசன ஆவி இன்னும் கூர்மையாக்கும், தரிசனம் இன்னும் தெளிவாக வரும். ஆராதனையில் இருங்க. கர்த்தர் பேசும் வரை, கர்த்தர் வெளிப்படுத்தல் கொடுக்கும் வரை அமைதியாய் காத்திருக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் பேசுவார். நாம தான் பேசுகின்றதை அறியாதபடியும் தவறாய் புரிந்துகிற ஒரு பக்குவத்தில் வந்து விடுவோம். தீர்க்க தரிசனம் பொறுப்பாய் செய்திருந்தால், தேவனுடைய பயம் நிறைந்திருந்தால் பலருக்கு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் உண்டு பண்ணும். இந்த உடைந்து போன உலகத்துல தீர்க்க தரிசனம் ஒரு நம்பிக்கை, ஒரு உற்சாகம், நாளைக்கும் வாழலாம் என்ற ஒரு எதிர்காலத்தை தீர்க்க தரிசனம் கொடுக்க முடியும். தேவஜனமே, தீர்க்க தரிசனம் வரும் பொழுது அறியத்தக்க விளக்கங்களை கொடுப்போம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். ஆமென். என் ஆண்டவராகிய கர்த்தர் தீர்க்க தரிசனம் என்ற வரத்தை துஷ்பிரயோஜனப்படுத்தாதபடி தேவ பயத்துல இந்த வரத்தை நாங்கள் கை ஆள கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.